ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் கிரேவி சிம்பிளாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி பட்டை வகைகள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதோட ஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளியை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்குமே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து குழம்புக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது மட்டும் போட்டு கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சுடுதண்ணியில் வந்து மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவர் கழுகி வச்சுருக்கேன். அந்த கழுகி வச்ச காலிஃப்ளவரையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய், கசகசா, முந்திரி இது 3யும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லாவே கொதி வந்ததையுமே காலிஃப்ளவருமே வெந்திருக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஒரு டைம் உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு கஸ்தூரி மைத்தி போட்டு இறக்கிடலாம். டேஸ்ட்டான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.